தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நீங்கள் முதல்வராக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 717 ஒயின் ஷாப் கடைகளை மூடுவதற்கு கையெழுத்து போட்டுள்ளீர்கள். இதனால் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இந்த பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே வாங்கும் காசு அது வாங்குவதை தடை செய்ய அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அனைத்து ஒயின் ஷாப்புகளிலும் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அது போக பில்லு நடைமுறையை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கடந்த திராவிட கட்சிகள் இந்த பில்லு நடைமுறையை கொண்டு வராத காரணமே அது மிகப்பெரிய ஊழல். பில்லு நடைமுறை, இந்த ஒயின் ஷாப்பு பில்லு நடைமுறை கொண்டு வராது, அது மிகப்பெரிய ஊழல். இப்போ தமிழகத்திற்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 10,000 கோடி இப்போ வருமானம் வருதுண்டா, 10,000 கோடி வருமானம் வருதுன்னு ஒரு கணக்கு காட்டுறாங்கண்டா, அந்த கணக்கு காட்டாத 10,000 கோடி அவங்க சட்டப்பைக்கு போகுது. இந்த ஆளும் அரசியல்வாதிகளுக்கு சட்டப்பைக்கு போகுது. எப்படின்னா, சரக்கு பாதி சரக்கு, இப்போ 10,000 கோடி சரக்கில் 10,000 கோடி சரக்கில் கவர்மெண்ட் கணக்கு 10,000 கோடினா அது கணக்கே இல்லாமல் 10,000 கோடி அவங்க பைக்கு போகுது. இந்த பில்லு நடைமுறை இவங்க கொண்டு வர காரணமே அதுதான். ஒரு பாட்டிலுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு 10 ரூபா 20 ரூபா செலவாகுனா 150 ரூபா விற்கிறான்டா. அதில் லாபத்தை பாருங்கள், எத்தனை மடங்கு லாபம்? 10 மடங்கு 8 மடங்கு 7 மடங்கு லாபம். இந்த லாபம் டைரெக்டாக ஆளும் அரசியல்வாதிகளுக்கு போகுது. இது ஒயின் ஷாப் ஊரெங்கும் இருக்க ஒயின் ஷாப்புனால, தமிழ்நாடெங்கும் இருக்க ஒயின் ஷாப்புனால இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆளுகின்ற அரசியல்வாதிகளுக்கு தான் வருமானம். அதை நல்லா புரிஞ்சுக்கிறோன்னு இப்போ ஆட்சி செய்கிற விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒயின் ஷாப்புனால தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கிற நிலைமை தான் இந்த ஒயின் ஷாப்பு. அதனால் இந்த ஒயின் ஷாப்பை நீங்கள் ஒன்று இழுத்து மூடனா உங்களை சொல்லலை, ஒயின் ஷாப்பு நடத்துங்க. ஆனால் நீங்கள் போடுற 150 ரூபா கோட்டுனா அது ஒயின் ஷாப் ஒயின், அதனால் ஒயினா அது ஒயின்ஸில் பலரசம் இதை தயார் பண்ணுறாங்களா? இல்லை, வெறும் பவுடர் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வெறும், ஆனால் ரொம்ப போலி சரக்கு, ரொம்ப கெடுதல் மக்களுக்கு. அதனால் இந்த மாதிரி 150 கெடுதல் சரக்கு, ஒரு டூப்ளிகேட் சரக்கு இல்லாமல் இந்த அரசாங்கம் நல்ல ஒரிஜினாலிட்டியாக உடம்புக்கு எந்த கெடுதல் இல்லாமல் கோட்ரு, இப்போ 150 ரூபா விற்கிற கோட்ரு 1000 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி ரேட்டு எவ்வளோ நாள் ஏற்றிக்கிங்க. ஆனால் மக்களுக்கு அது கெடுதல் இல்லாத சரக்காக இருக்கட்டும். காசு இருக்கவன் குடிக்கிறான், இல்லாதவன் அவன் வச்சுருக்க காசை புல்லை கொட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டு போகிறேன். அதனால் சரக்கு குவாலிட்டியான சரக்கை போடுங்க, பில்லு நடைமுறையை கொண்டு வாங்க. நீங்கள் பில்லு நடைமுறையை கொண்டு வராமல் கடந்த ஆட்சியாளர்கள் செய்வது போல் இந்த ஒயின் ஷாப்பில் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இதில் இருக்குன்னு உங்கள் வருமானத்தை பெருக்கிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க. முதல்வர் விஜய் அவர்களே, ரூபா அரசாங்கம் அந்த காசை எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த இதை நீங்கள் கடைபிடிங்க. பில்லு நடைமுறையை கொண்டு வாங்க, தரமான சரக்கை கொடுங்க. டூப்ளிகேட் சரக்கு அறவே ஒழிச்சிருங்க. மெயினாக பிளாக்கில் எங்கேயும் சரக்கு ஓட்டக்கூடாது. பிளாக்கில் சரக்கு ஓட்டுறத இந்த நாட்டோட ஒவ்வொரு குடிமக்களையும் அன்றாட வேலைக்கு செல்ல விடாமல் போதைக்கு அடிமையாக்குறதே இந்த பிளாக்கில் சரக்கு ஓட்டுறத. கரெக்டாக டைமிங் நீங்கள் 12 to 10னா 12 to 10 தான். அடுத்து இடையில எங்கேயுமே ஒரு கோட்ரு வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க. வெளியில் பிளாக்கில் சரக்கு ஓடினேன்னா தூக்கி போடுங்க, குண்டாசை போடுங்க, பெயில் இல்லாத இதாக போடுங்க. அடுத்த வெளியிலே வரக்கூடாது. கரெக்டாக ஒரு கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஒன்று பில்லு நடைமுறையை கொண்டு வாங்க, குவாலிட்டியான சரக்கை கொடுங்க. இந்த 150 ரூபா 200 ரூபா கோட்டு இந்த பவுட்ரு போதை சரக்குன்னா விட்டுருங்க, அறவே ஒழிச்சிருங்க. தூயமான சுத்தமான சரக்கை கொண்டு மக்களுக்கு ஓட்டுங்க. ரேட்டு கூட போனாலும் போகல, காசு இருக்கவே குடிக்கிறேன், இல்லாதவே வீட்டில் குடும்பத்தை பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம்.
சீப் அண்ட் பெஸ்ட்டாக சரக்கு தயவு செய்து போடாதீங்க. உடம்பு கெடுதல் மாதிரி சரக்கு போடும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களால போட முடிஞ்சால் போடுங்க. ஆனால் உடம்புக்கு கெடுதல் இல்லாத சரக்கை போடணும். காசு கூட போனால் பிரச்சனை இல்லை. காசு இருக்காலும் குடிக்கட்டும், இல்லாதாலும் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கட்டும். அந்த இதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள். ஒயின் ஷாப்புனால கவர்மெண்ட்டுக்கு இப்போ இருக்க கவர்மெண்ட்டு ஒயின் ஷாப்புனால் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு ஒயின் ஷாப்பில் தான் வருமானம் சொல்லி மூளைக்கு கடைகளை ஓப்பன் பண்ணி நாட்டை ஃபுல்லாக குடியார மக்களாக்கி விட்டு போனது தான் மிச்சம். நீங்கள்னாலும் கொஞ்சம் ஆட்சிக்கு புதுசாக வந்திருக்கீங்க. ஒயின் ஷாப்புனால எந்த இதுவுமே இல்லை, வேணாம். அந்த மாதிரி வருமானமே நம்மளுக்கு வேணாம். உங்கள் கட்சியில் இந்த டிவிகே கட்சி, இந்த ஆளுகின்ற விஜய் முதலமைச்சர் அவர்களே, உங்களை ஆளுங்கட்சிக்கு ஒயின் ஷாப்புனால வருமானமே வேணாம். அதை ஒரே முடிவாக எடுத்துக்கோங்க. ஒயின் ஷாப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வாங்க. பில்லு நடைமுறையை கொண்டு வாங்க. போலி சரக்கு இல்லாமல் நல்ல உடம்பு கெடுதல் இல்லாத சரக்கை கொண்டு வாங்க. டைமிங் பிளாக்கில் எங்கேயும் சரக்கு ஓட்டிடக்கூடாது. டைமிங் கண்ட்ரோல் தான். ஒயின் ஷாப் கடை டயத்துலையும் சரக்கு கிடைக்கணும். மற்ற எந்த டயத்துலையும் வெளியில் சரக்கு வாங்க முடியாத ஒரு கண்டிஷனை கொண்டு வாங்க. முக்கால்வாசி இளைஞர்கள் இப்போ கெட்டு போனது காரணமே அதுதான். நினச்ச நேரம் சரக்கு கிடைக்குது. நினச்ச நேரம் காலைல 6 மணிக்கு சரக்கு போட்டுறேன், அவன் 9 மணிக்கு எப்படி வேலைக்கு வருவான் சொல்லுங்கள்? வாரத்தில் 6 நாள் வேலைக்கு வரவங்க இப்போ வாரத்தில் 2 நாள் 3 நாள் வர்றது பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் எப்படி நாடு வளர்ச்சி அடையும் சொல்லுங்கள்? வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போனேன்னா 6000 சம்பளம் வாங்குறேன்னா 6000 ரூபாயில் 5000 பிள்ளைகள் ஊட்டிகளுக்கு வாங்கி கொடுத்து செலவழிப்பேன், இது பண்ணுவேன். இப்போ நாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா பேர்கிட்டையும் காசு சம்பாரிச்சு காசு இருக்கையில் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன். நாட்டுக்கு வரி வந்து நல்லா வளர்ச்சி அடையும். ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கினா தான் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வரி வளர்ச்சி வரும். இவன் வேலைக்கே போகாமல் எங்கனாலும் எவனோ ஒருத்தன் வேலை காசை கடை வாங்கி குடிச்சு வேலை வட்டிக்கு போகாமல் எந்த நாட்டுக்கு நாடு எப்படி வளர்ச்சி அடையும் சொல்லுங்கள்? ஒரு குடிமகன் 6 நாள் வேலைக்கு போய் எல்லா பேரும் சம்பாரிச்சாதேன் ஏதாச்சும் பொருள் வாங்குவேன், இடம் வாங்குவேன், ஏதாச்சும் வாங்குவேன். விற்பனைகள் காசு ஒருத்தனை வாங்கி ஒருத்தன் பொருள் வாங்கணும் கொள்ளணும் இப்படி மாற்றி இருந்தால் தாங்க நாடு வளர்ச்சி அடையும். சும்மாவே படுத்துக்கிட்டே குடிச்சிக்கிட்டே கிடந்தா எப்படி நாடு வளர்ச்சி அடையும் சொல்லுங்கள்? வருமானம், ஒவ்வொரு தனிநபர் வருமானம் இருந்தால் தான் நாடு வளர்ச்சி அடையும். இவன் எவனுமே வேலைக்கே போகிறது இல்லையா, அப்புறம் எப்படி தனிநபர் வருமானம் எப்படி வரும் சொல்லுங்கள்? வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிறதுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போனால் எப்படின்னு பாருங்கள். அந்த 2 நாள் 3 நாள் அந்த வாங்கின காசு, இந்த 3 நாள் வாங்கின காசை தான் அடைப்பேன். 2 நாள் 3 நாள் வேலைக்கு போயிட்டு 3 நாள் குடித்த காசை வந்து அடைப்பேன். அந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒயின் ஷாப் தான். இந்த ஒயின் ஷாப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. உங்களை இழுத்து மூட சொல்லலை, கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. தரமான சரக்கு, பில்லு நடைமுறை மெயினாக கொண்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கடையில் இருக்காது இந்த பில்லு நடைமுறை அது அவங்களே கூட கவர்மெண்ட் பில்லு போக அவங்களே கூட போலி புக்கு கூட அடித்து வைப்பாங்க. எல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணணும். இனிமேல் உங்கள் கையில் தான், உங்கள்கிட்ட எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க. பில்லு நடைமுறை கொண்டு வாங்க. போலி பிளாக்கில் சரக்கு கடை, கவர்மெண்ட் கடை டைமிங் போக எங்கேயும் பிளாக்கில் சரக்கு கிடைக்காத வண்ணம் மெயினாக பண்ணுங்கள். அதான் மெயின். ஒயின் ஷாப்பை பொறுத்தளவில் இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும், நாடு சிறப்பாக இருக்கும். போலி சரக்கு கெடுதல் இல்லாத மக்களுக்கு தரமான சரக்கை கொடுங்க. இதை பண்ணுங்க போதும். நீங்கள் ஒயின் ஷாப்புனா ஃபுல்லாக இழுத்துனா ஒன்றும் மூட வேணாம். இந்த மட்டும் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. மெயினாக பிளாக்கில் சரக்கு எங்கேயும் ஓட்டக்கூடாது. ஓடினானா பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருங்க. வெயில் கிடையாது, குண்டாசு மாதிரி போடுங்க. வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட போடுங்க. அடுத்த அந்த பிளாக்கில் சரக்கு ஓட்டுறது நினைக்கக்கூடாது. அதனால தான் மக்களே கெட்டு குட்டிச்சோராக போயிட்டாங்க. எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போச்சு தெரியுமா? விடிஞ்சு வேலைக்கு வந்தால் வேலைக்கு 9 மணிக்கு வரேன் 10 மணிக்கு வரேன் வேலைக்கு வர வந்தா. ஆனால் குடிக்கிறதுக்குன்னு 5 மணிக்குன்னா எந்திரிச்சிடறாங்க. 5 மணிக்கு 5 குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. எந்த நேரம் போனாலும் சரக்கு கொடுக்குறாங்க, பிளாக்கில் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நாடு. இருந்துச்சு. இப்போ உங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதை மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் தடைபிடிச்சு கண்ட்ரோல் கொண்டு வாங்க. ஒயின் ஷாப் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதே உங்களுக்கு 100% வெற்றி மாதிரி தான். இதை வச்சுட்டு இந்த நாடு இயங்கிக்கிட்டு இருக்குன்னா எந்த இயக்கத்தை சொல்கிறேன்னா இந்த ஒயின் ஷாப் வச்சு தான் எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுமே வருது. இதை வச்சு தான் உங்களுக்கு இழப்பே வருது.
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூல காரணமே இந்த ஒயின் ஷாப்பு தான். ஆக்சிடெண்ட் எடுத்துக்கோங்க, சண்டைகள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆக்சிடெண்ட்னா முக்கால்வாசி 90% போய் போதையில் தான் போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறேன். சண்டை நடக்க 90% பேர் போதையை போட்டு தான் சண்டை போடுறேன். எல்லாம் இந்த அந்த ஆக்சிடெண்ட்டு, இந்த சண்டை, வன்முறை எல்லாமே போதை போதைக்கு அடிக்ட் ஆனவன் தான் போய் இழுத்து விட்டுறேன். ஆனால் இழுத்து விட்டு மொத்தத்துக்கு தான். அதனால் இப்போ ஒரு போதையில் விடுற பிரச்சனைனால பாருங்கள், போலீஸு, கோர்ட்டு, ஆஸ்பத்திரி இதெல்லாம் சுற்றி பாருங்கவே இந்த இதை போதையை மூல காரணமாக வச்சு தான் வரும். அப்போ இந்த இதுக்கு ஃபுல்லாக இந்த ஒரு ஒயின் ஷாப் வருமானத்தை வச்சு இல்லை 50,000 கோடி செலவு வருமானம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த செலவு ஃபுல்லாக 1,00,000 கோடி உங்களுக்கு சுற்றி செலவாகும். கோர்ட்டு செலவு, ஆஸ்பத்திரி செலவு, ஸ்டேஷன் செலவு, கவர்மெண்ட் ஃபுல்லாக போலீஸ் 10 போலீஸ் ஒரு ஸ்டேஷனில் இருந்தால் போதுன்ற நிலைமை இருக்கிற இடத்துல 100 போலீஸ் இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிரும். ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி தான். 4 டாக்டர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல 400 டாக்டர் தேவைப்படுற மாதிரி ஆயிரும். அவ்வளோ பிரச்சனையை கொண்டு போய் அவ்வளோ பாதிப்புகள் கொண்டு போய் ஆளுகள் இந்த போதையில் கூடிடும். அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கோர்ட்டு அப்படித்தான். கோர்ட்டு வக்கீல் ஒரு கோர்ட்டு இருந்தால் போதும்னா 2 கோர்ட்டு 3 கோர்ட்டு, வக்கீல் அவ்வளோ வக்கீல், கவர்மெண்ட் வக்கீல், கவர்மெண்ட்லாம் நீதிபதி, எவ்வளோ செலவு. எல்லாத்துக்கும் மூல காரணமே இந்த ஒயின் ஷாப்பு தான்ப்பா. இந்த ஒயின் ஷாப்பை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் சொல்லாமல் இதை ஒன்று செஞ்சுருக்கீங்க, கரெக்டாக டிசிஷன் எடுத்துருக்கீங்க. இதை அறவே கட்டுப்படுத்தி இந்த ஒயின் ஷாப்பை ஒழிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த நாடு, சூப்பராக தமிழ்நாடு. அடுத்து உங்களை எவனும் தோக்கடிக்க முடியாது. இந்த ஒயின் ஷாப்பை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும்.